PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் வந்து ஏன் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறாங்க, ஏன் ஸ்க்ரம் வந்து ஒரு ப்ராசஸ் இல்லை மெத்தடாலஜி அப்படின்ட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராசஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ ப்ராசஸ்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராசஸ், இப்போ வந்து A to B அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. மெத்தட்னா ஒரு செட் ஆஃப் இப்போ வந்து ஒரு ஷூட் மெத்தட் அப்படி எடுத்துக்கோ. உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸாக நான் சொல்ல, ஜென்ரலாக புரிகிற மாதிரி சொல்கிறதுனால கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இப்போ நான் சொன்னது என்னென்னா, மெத்தட்னா ஒரு ஷூட் மெத்தட், ஒரு ஷூட்டிங் ஒரு லாஜிக். சரிங்களா? ப்ராசஸ்னால் ஒரு A to B ஒரு டாஸ்க் நடக்கிற ப்ராசஸ். ஃப்ரேம் ஒர்க்னு என்ன பார்த்தீங்கன்னா, மெத்தட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க். நம்ம சொல்ல போனால் ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்கு கீழே தான் மெத்தட் அண்ட் ப்ராசஸ், அதாவது ஃப்ரேம் ஒர்க் உள்ள தான் மெத்தட் அண்ட் ப்ராசஸ் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் மெத்தட் ப்ராசஸை பற்றி கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இன்னும் வீடியோஸ் நீங்கள் ஃபர்தராக பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் 3 ரோல்ஸ், 5 ஈவெண்ட்ஸ், 3 ஆர்டிஃபேக்ட்ஸ். 3 ரோல்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், டெவலப்பர். 3 ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேக்லாக், ஸ்ப்ரிண்ட் பேக்லாக், இன்க்ரிமெண்ட். 5 ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட், ஈவெண்ட், ரோல் அப்படின்ட்டு பிரிவுகள் இருக்கிறதுனால தான் ஸ்க்ரம்மை வந்து ஒரு லைட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு ப்ராசஸ், ஒரு டெக்னிக் அப்படின்ட்டு சொல்லலாம். அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். எப்படி 2 ஃப்ரேம் ஒர்க்கும் ஒன்றா யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் வந்து ஒரு கண்டெய்னர் ஃப்ரேம் ஒர்க். அதனால் ஸ்க்ரம் வந்து வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம். கண்டெய்னர் வேர்டோட மீனிங் என்ன? கண்டெய்னர்னா கண்டெய்ன்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் லாரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்க்ரம் வந்து ஒரு கண்டெய்னர் ஃப்ரேம் ஒர்க்னால ஸ்க்ரம் வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸ்க்ரம் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டெவலப்பிங் அண்ட் சஸ்டைனிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க.